கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தில் இவங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குதலோடு இருப்பீர்கள். கலாத்திய 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சற்று நிமிடங்கள் நம்ம தியானித்து பார்க்கும்போது, மோச போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசப்பட விட்டார், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனால் என் அன்பின் சகோதரிய சகோதரன், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையை செய்யும் போது நம்மளுக்கு நன்மை திரும்பி வரும், நம்ம தீமையை செய்தா நம்மளுக்கு தீமை திரும்பி வரும். அதனால நம்ம வாழ்கிற வாழ்க்கை முக்கியமாய் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்கிற கொஞ்ச நாட்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் போது நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருக்கையில் அந்த இடத்துல அந்த விவசாயிக்கு ஒரு காளை இருந்தது. அந்த காளை என்பது மாடு. அந்த காலையிலேருந்து முதல் கொண்டு சாயங்காலம் வரலும் அந்த விவசாயிக்கு வேலை செய்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கஷ்டப்படுகிற நேரத்துல அந்த காலையிலேருந்து சாயங்காலம் முடிந்த உடனே அந்த காளை கொஞ்சம் புல்லை சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அந்த இடத்துல திடீர்னு ஒரு காகை வந்தது. அந்த காகை சொன்ன வார்த்தை சிரித்து கொண்டு, நான் காலையிலேருந்து திருட்டுத்தனம் செய்து நான் அநேகருடைய ஆகாரத்தை திருடி கொண்டு நான் சாப்பிட்டு நான் திருப்தி ஆக்கி கொண்டு அநேகரை மோசப்படுத்தி நான் திருட்டுத்தனம் செய்து விரோதமான காரியங்களை செய்து நான் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து சாயங்காலம் வரல நீ கஷ்டப்பட்டாலும் நீ சாப்பிடுது அந்த புல்லை தான் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு ஒரு மாதிரி கேலித்தனமாய் பேசிட்டதா. அப்பொழுது அந்த காளை சொன்ன வார்த்தை, நான் கஷ்டப்பட்டு என் எஜமான நான் திருப்திப்படுத்துகிறேன், பிறரை நான் சந்தோஷப்படுத்துகிற காரியம். நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீ பிறரை மோசப்படுத்தி கொண்டு பிறரை துக்கப்படுத்தி கொண்டு திருட்டுத்தனம் செய்து பிறரை மோசப்படுத்துகிற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு பிரதி உத்தரமாய் அந்த காளை சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அன்பின் சகோதரிய சகோதரனை, நீங்க பிறரை திருப்திப்படுத்துறீங்களா, இல்ல ஆண்டவருக்கு உன் எஜமானனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழ்றீங்களா? யாரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, நீங்க நன்மையான காரியங்களை செய்யும் போது அந்த காலை நன்மையான காரியங்களை செய்து தன் எஜமானனுக்கு கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்தை கொடுக்குறீங்களா, ஆண்டவருக்கு முக்கியத்தை கொடுக்குறீங்களா? மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க நன்மையை செய்தா உங்களுக்கு நன்மை வரும். ஆண்டவராகிய கர்த்தர் வேத வசனத்தை கொண்டு நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். நீங்க நன்மை செய்தா நன்மை நம்மளுக்கு திரும்பி வரும், நீங்க தீமை செய்தா தீமை தான் உங்களுக்கு திரும்பி வரும். அதனால மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனால அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தீர்மானத்தை எடுத்து தவறான மார்க்கத்துல போய் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்கள். என் அன்பின் சகோதரிய சகோதரன், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசி நாட்கள்ல வாழ்ற நாமும் பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நாடி ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழும் போது நிச்சயமாய் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உலகத்துல இருக்கிற மக்களை நீங்க மோசப்படுத்தும் போது, அவங்களை துக்கப்படுத்தும் போது, அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அதுக்கு பிரதிபலன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரன், வாழ்கிற கொஞ்ச நாட்கள் வாழ்க்கைய ஆண்டவருக்கு விருப்பமாய் வாழுங்க, நன்மை செய்யுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நாங்க செபிக்க விரும்புகிறோம். ஒரு வினாடி கண்கள் மூடி செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க பாரப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களை, வாலிபர்களை, வயதானவங்களை, ஒவ்வொரு குடும்பத்தாரிய ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற அந்த விஷயத்தை மறந்து போகாதபடிக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்து மேல உடைய பலத்த கரம் இறங்கி வருற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீ ஒருவர் தான் நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த
பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தீமையான காரியங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசு நாமத்தினால். ஆமென். God bless you. God be with you.